இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது கிடைக்குமா? ஸ்க்ரூ டிரைவரா? ஸ்க்ரூ டிரைவரு, ஊசி, கோடாரிலாம் இங்க கிடைக்காது மேடம். கண்டிப்பா வேணும்னா நான் வேணா வெளியே போய் வாங்கிட்டு வரேன். எதுக்குன்னு சொல்றீங்களா? இத திறக்க முடியல, அதான் கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு திறக்கலான்னு. ஐயோ, அதெல்லாம் இதுக்கு தேவையில்ல மேடம். இத அப்படி திறக்க கூடாது மேடம். இதோ இப்படி இப்படி திறக்கணும் மேடம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படியா? அப்படியா மேடம்? சந்தோஷம். நல்லது. வாங்க சார். மிஸ்டர் ஆதிக் சார், அதை வர சொல்லு. அதையா சார்? ஏய், நான் அதானே சொன்னா, நீயும் அதான் சொல்லுவியா? ஐயோ சாரி சார், யாரை வர சொல்லணும் சார்? பூமி வர சொல்லு. ஓகே சார். மேடம், சார் வர சொன்னாரு. அப்படியா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஹாப்பியா இருக்கீங்களா? உங்களுக்காக தத்தெடுக்கிறதே நிறுத்திட்டு வந்துட்டேன். அதாவது ஜாப் வேணுங்கிறதுக்காக அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். இங்க பாரு, 3 things. 1, நீ சார்னு கூப்பிடுறத மறந்துட்ட. சாரி சார். செகண்ட் திங், சந்தோஷம்னால ஹாப்பினாலும் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து பேசணும்னா படிக்காத மக்குன்னு அதை கேட்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. யூ ஆர் மை PA. கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறதுக்கு கத்துக்கோ. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்தா நேத்து உங்ககிட்ட நான் எதுக்கு திட்டு வாங்க போறேன்? சார். அண்ட் 3வது விஷயம், என் கேபின்குள்ள வரதுக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணிட்டு, அதாவது நீ வரணும்னா கதவை நாக் பண்ணி பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். போகும்போது கேட்டுட்டு தான் போகணுமா சார்? என்ன கிண்டல் பண்றியா? இல்ல சார், நிஜமாவே தெரியாம தான் கேக்குறேன். வரும்போது மட்டும் பெர்மிஷன் கேட்டா போதும். அண்ட் நான் இப்ப சொல்ல போறது என்னன்னா, 4வது கூட இருக்கா சார்? ஏங்க எங்க போனீங்க? உங்க போனுக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்ல. ஆபீஸ்க்கு போன் பண்ணா நீங்க வரலன்னு சொல்றாங்க. சின்ன வேலையா வெளிய போயிருந்தேன். சரி பரவாயில்ல, வந்து சாப்பிடுங்க வாங்க. எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. பசிக்கலையா? நீங்க ஆபீஸ்க்கு போகல, உங்களுக்கு போன் பண்ணா உங்க போனும் கிடைக்கல. இப்போ என்னடானா எனக்கு பசிக்கலன்னு சொல்றீங்க. என்னை ஏமாத்திட்டு நீங்க அந்த வீட்டுக்கு போய் ஒண்ணு சாப்பிட்டு வரலல்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீடு தவிர நீங்க வேற எந்த வீட்லயும் சாப்பிட மாட்டீங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் சொல்றேன் மீரா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போனா, ஆனா சாப்பிடல. எனக்கு பசிக்கல, அவ்வளவுதான். பசிய பொறுத்துக்காத நீங்க, உங்களுக்கு பசிக்கலன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. நீங்க வருவீங்கன்னு நானும் சாப்பிடாம இருக்கேன். அத்தை, பிந்து, எல்லாரும் சாப்பிட வாங்க. உட்காருங்க. வா பிந்து. எப்படியாவது வரதட்சணை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லனா இந்து ரொம்பவே கஷ்டப்படுவாப்பா. அட கடவுளே. ஆமா மீரா, இந்த விஷயத்துல நீ உன் அப்புறம் அன்னைக்கிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசு. நானா? அன்னைக்கு அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறன்னு வாக்கு கொடுத்தாங்களே, அதுக்கப்புறம் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா மாமியார் வீட்டுல இந்து எப்பவுமே கஷ்டப்பட்டு
என்ன கேபி, ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம சாப்பிடும்போது சைலண்டா சாப்பிடணுங்கிற இங்கீதத்தையும் மறந்து போயாச்சா? அது வந்து அண்ணி, இந்துவுக்கு நம்ம வரதட்சணை கொடுக்கலல்ல, அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். வரதட்சணையா? என்ன வரதட்சணை? என்ன நீ பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க இந்துவுக்கு வரதட்சணை கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. ஓ ஆமாமா, அதுவா? அது கல்யாணம்னு வந்துட்டா நம்ம 1008 சொல்லுவோம். சொன்னதையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? இது கொஞ்சம் கூட சரியா இல்ல கேபி, சரியா இல்ல. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம். என்னடா என்ன? ஒரு வாரத்துல வரதட்சணை வாங்கி கொடுக்கறேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அத்தை. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு புரியலையாடா? வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றல, ஒண்ணு பண்ணு, நீயே சம்பாதிச்சு நீயே கொடு. அத்தை 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 வரதட்சணையா? வரதட்சணை? டேய், இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்கு ராத்திரியும் பகலுமா உழைச்சதுக்கு இப்போ உனக்கு கிடைச்ச பரிசு பார்த்து என் உயிரே போயிடும் போல இருக்குடா. நல்லா அழு மீரா. இத்தனை வருஷம் உன் அண்ணிய கண்மூடித்தனமா நம்பினதுக்கு நல்லா அழு. உன் அழுகையில அந்த நம்பிக்கை ஒண்ணு இல்லாம போயிடணும்.